ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ரூபிக்ஸ் க்யூபோட பேசிக்ஸ் பார்ப்போம். ஸோ க்யூப்பில் வந்து சென்டர் பீஸ், இது வந்து சென்டர் பீஸு. சென்டர் பீஸ் வந்து மூவ் ஆகாது. ஸோ அது வந்து ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். ஸோ ஒயிட்டுக்கு ஆப்போசிட்டில் எல்லோ இருக்கும், அண்ட் தென் ப்ளூக்கு ஆப்போசிட்டில் க்ரீன் இருக்கும், ரெட்டுக்கு ஆப்போசிட்டில் ஆரஞ்சு இருக்கும். ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டு, மூவே ஆகாது. அப்புறம் வந்து எட்ஜ் பீஸ். இந்த எட்ஜ் பீஸ் வந்து சைடில் இந்த ரொட்டேஷனில் மட்டும் மூவ் ஆகும். இப்படி ஆகலாம், அப்புறம் இப்படி மூவ் பண்ணிக்கலாம் எட்ஜ் பீஸை. அண்ட் தென் கார்னர் பீசஸ் இருக்கும், 4 கார்னர் பீஸு. ஸோ இவ்வளோ தான் க்யூபோட பேசிக் செட்டப். இப்போ வந்து நம்ம கிராஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து கிராஸ். ஸோ ஒயிட்டோட சென்டர் அண்ட் ஒயிட்டோட எட்ஜ் பீஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கணும் டாப் லேயரில். அப்புறம் வந்து சைடில் வந்துட்டு அந்த ரெஸ்பெக்டிவ் கலர், சப்போஸ் இப்போ அந்த இங்கே ஒயிட் வந்துருச்சுன்னா இங்கே வந்து ஆரஞ்சு இருக்குன்னா அந்த ஆரஞ்சோட எட்ஜ் பீஸும் இதோட சென்டரும் கனெக்டடாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி. ஸோ மேலேயும் சால்வ் பண்ணணும், கீழேயும் கனெக்டடாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ எப்பயுமே ஃபஸ்ட்டு வந்து ஒயிட்டு தான் டாப் லேயரை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லோ வந்து பாட்டமில் இருக்கணும். இந்த ரூல் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா டுட்டோரியலும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எந்த டுட்டோரியல் ஸ்விட்ச் பண்ணாலுமே உங்களுக்கு ஒயிட்டை வச்சு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இது ஒரு பேசிக். இப்போது ஒயிட்டோட எட்ஜ் பீஸ் வேறு எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு எட்ஜ் பீஸ் இருக்குது, ஓகே. அப்புறம் இங்கே ஒரு எட்ஜ் பீஸ் இருக்குது, அண்ட் தென் இங்கே ஒரு எட்ஜ் பீஸ் இருக்குது, ரெட் அண்ட் ஒயிட். இங்கே ஒரு எட்ஜ் பீஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த சினாரியோ தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா இப்போ அந்த ஒயிட் வந்து நம்ம பார்க்குற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அதாவது இங்கே கீழேயோ சைட்லேயோ இருந்து நம்ம எந்த சென்டர் லிங்க் பண்ண போகிறோமோ அந்த கலர் வந்து இங்கே இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த கலர் எங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இங்கே இருக்குது. ஸோ இந்த க்யூபை டவுன்வர்ட்ஸில் 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த பீஸும் இதுவும் ஜாயின் ஆகிரும், ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஒயிட்டை மேலே கொண்டு வரணும். மேலே கொண்டு வந்து இதை கனெக்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ரைட் சைடில் 2 வாட்டி ரொட்டேட் பண்ணணும். ஸோ 1 டைம் ரொட்டேட் பண்ணால் இங்கே வந்துடும். மறுபடியும் செகண்ட் டைம் ரொட்டேட் பண்ணணும்னா கனெக்ட் ஆகிருமா. இப்போது இதுவும் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போது அடுத்த பீஸ் பார்ப்போம். அடுத்த பீஸ் எங்கே இருக்குது? ஸோ இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இந்த ப்ளூ பீஸ் சேர்ப்போமா? ஸோ இந்த ப்ளூ பீஸ் சேர்க்க இது வந்து ஒயிட்டு நம்மளை ஃபேஸ் பண்ணியிருக்கு, இன்னொரு கலர் இருக்குது இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு இந்த பீஸ் வந்து சைட் வைஸாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது இந்த சென்டர். ஸோ ரைட் சைடு டர்ன் பண்ணி இதை கனெக்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த ஒயிட்டையும் இதையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க, ரைட்டில் ஒரு டர்ன் பண்ணுவீங்க, ஓகேயா. ஸோ இப்படி பண்ணிட்டீங்கன்னா இது 2 கனெக்ட் ஆகிடும். இப்போ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம்
இந்த பீஸ் வந்து மிஸ் ஆகிருந்தது, இதுக்கு முன்னாடி கனெக்ட் பண்ணியிருந்தோம்ல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டர்ன் பண்ணும்போது இப்படி சைடில் திரும்பி இருந்தது. ஸோ மறுபடியும் அதை வந்து நம்ம திருப்பிக்கலாம், அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கே கொண்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் இதுவும் கனெக்ட் ஆகிடுச்சு, இந்த ரெஸ்பெக்டிவ் கலர்ஸும் கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த ஒயிட் பீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த க்ரீனை சால்வ் பண்ணிக்குவோம். ஸோ இந்த க்ரீன் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு சைடில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்துக்குவோம். ஸோ இப்போ இங்கே இருக்குன்னா இங்கே கொண்டு வந்தாச்சு நம்ம. ஸோ இப்போ அது ரைட் சைடில் இருந்ததுன்னா சேம் இது வந்து இங்கே வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால இதோட சைடில் இருக்குது, மறுபடியும் இதை வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சா? இப்போ வந்து இதை வந்து டர்ன் பண்ணி மேலே கொண்டு வந்துக்கலாம். கனெக்ட் ஆகிடுச்சா? பட் ப்ரீவியஸாக இது இருந்தது, இங்கே டிஸ்டர்ப் ஆகிருந்தது, அதனால் மறுபடியும் அதை மேலே கொண்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ 3 சைட்ஸ் நம்ம சால்வ் பண்ணியாச்சு, கிராஸ். இப்போது 4th சைடில் ஒயிட் எட்ஜ் பீஸு எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே இருக்குது. இப்போது ரெட் எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கீழே கொண்டு வந்துடணும். இது வந்து கீழே கொண்டு வந்தாச்சா? அப்புறம் இதை வந்து இது இந்த ரெஸ்பெக்டிவ் கலர் வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ வெரி ஈஸி. இந்த ரெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்குவோம். கனெக்ட் பண்ணிட்டு இந்த ஒயிட்டை வந்து இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு சைடு டிஸ்டர்ப் ஆயிருந்துச்சு, அந்த சைடு என்னது இங்கே ஆரஞ்சு. ஸோ இதை மறுபடியும் இது பண்ணிக்கலாம். கனெக்ட் ஆகிடுச்சா? ஸோ கிராஸ் சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு சினாரியோ பார்ப்போம். ஸோ இப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு ஒயிட் சைடு வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ இங்கே வந்து இந்த ஒயிட் இருக்குது, ஃபஸ்ட்டு இங்கே இதோட கனெக்ட் ஆகிருந்துச்சு. ஸோ சிம்பிளாக இப்படி டர்ன் பண்ணிடலாம், டர்ன் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ மிச்ச ஒயிட் பீசஸ்லாம் எங்கேன்னு பார்ப்போம். ஸோ இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இப்படி இருந்தாலே ஃபஸ்ட்டு கீழே கொண்டு வந்துக்கணும், பாட்டம் லேயர் கொண்டு வந்துக்கணும். அடுத்து இந்த கலரோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூ இங்கே இருக்குது. ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது மேலே கொண்டு வந்துக்கலாம். ஸோ 2 சால்வ் ஆகிடுச்சா? இப்போது க்ரீனு வந்து இங்கே சைடில் இருக்குது. ஸோ இப்போ ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம். இப்படி சைடு திரும்பிட்டு அப்புறம் இதை மேலே கொண்டு வந்துக்கலாம். இப்போ ஒரு இது டிஸ்டர்ப் ஆகிருக்கும், அது எங்கேன்னு பார்ப்போம். ரெட்டு. ஸோ இதை மறுபடியும் மேலே கொண்டு வந்துப்போம். ஸோ 3 சைட்ஸ் கம்ப்ளீட்டட். இப்போ அடுத்து இன்னொரு சைடு ஆல்ரெடி சால்வாக இருக்குது. ஸோ மேலே கொண்டு வந்துப்போம். ஸோ இப்படி மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் ஷஃபிள் பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். போக போக உங்களுக்கு ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் இந்த கார்னர் பீசஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி தருவேன். இது வந்து பிகினர்ஸ் அண்ட் இன்டர்மீடியட்ஸ் 2 பேத்துக்கும் யூஸ் ஆகும். See you in next video.